நம்ம தௌஹீத் ஜமாத்தை பொறுத்த வரைக்கும் லட்சோப லட்ச உறுப்பினர்கள் இருக்கிறாங்க, பேச்சாளர் இருக்கிறாங்க, நிர்வாகிகள் இருக்கிறாங்க. யாருக்கும் பொம்பளை ஃப்ரெண்ட் இருந்துடக்கூடாது. என்ன ஆகும் தெரியுமா? நம்ம பேச்சாளர்களா இருந்தாலும், நிர்வாகியா இருந்தாலும், உறுப்பினரா இருந்தாலும், வெளி உலகத்துல பார்க்கிற எல்லா ஜமாத்தினர்களும் சரி, எல்லா மதத்தினர்களும் சரி, நம்மை ஒரு முன்மாதிரியாக பார்க்கிறார்கள். நாம ஒரு வரட்சணை விஷயத்துல விழுந்து விட்டால் நம்மள சட்டையை பிடிக்கிறான். ஒரு சின்ன கீரல் நம்ம மீது இருக்காதா என்று எதிர்நோக்கி கங்கணம் கட்டி கொண்டு பார்த்துக்கிட்டு இருக்கிறான். இவனை டேமேஜ் பண்றதுக்கு ஏதாவது ஒரு பிளாக் மார்க் கிடைக்காதுன்னு தேடுகிற பொழுது நம்ம மூஞ்சில ஒரு பெரிய கரிய பூசிக்கிட்டு போய் நிப்போமே. ஆனால் அதை விட இழிவு எதுவும் கிடையாது. அதை கவனத்தில் வைத்துக் கொண்டு நம்ம எச்சரிக்கையா இருக்கணும். இதுல நேரடி ஹலால் இருக்கா, நேரடி ஹராம் இருக்கான்னு கேட்க கூடாது. ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் ஹலாலு பையினுன், ஹலால் மிக தெளிவா இருக்கிறது, வல் ஹராமு பையினுன், ஹராம் என்பதும் தெளிவா இருக்கிறது, வ பைனஹுமா முஸ்தபிகாத்துன், ரெண்டுக்கும் நடுவுல இப்படி அப்படின்னு கொஞ்சம் இருக்கிறது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஆனால் வமன் இத்தகா, யார் அதிலிருந்து ஒதுங்குகிறானோ, இத்தகாலி இறுதிஹி வ தீனிஹி, அவன் தன்னுடைய மானத்தையும் மார்க்கத்தையும் காப்பாற்றி கொண்டானாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப ஹலாலா ஹராமான்னு கேட்க கூடாது. இதனால் சாபக்கேடு வருமா வராதா? நம்மை விபச்சாரத்திற்கு தள்ளுமா தள்ளாதா? தனி நேரத்தில் ஒரு வார்த்தை சலாம் சொல்லித்தான் பார்ப்போமே, போட்டுத்தான் பார்ப்போமே, வலைக்கும் சலாம் என்று ஒரு டைம் பாஸுக்கு ஒரு நேரத்தை ஒதுக்குமா ஒதுக்காதா? இப்படிப்பட்ட வேளையில் தூண்டுமானால் அதை